அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் எனக்கு வந்து என்னென்னா இருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஹோம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் ஐபிஓ இந்த கம்பெனி ஜூன் 1995 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1995 அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுனா தேர்ட் ஜென்ரேஷன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இன் மும்பை அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க. ஸோ இவங்க எந்தெந்த சர்வீஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஃபார்வர்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் சார்ட்டர்ட் சர்வீசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சொல்ல போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து என்னென்னா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா கம்பெனி டு கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனிலேருந்து என்னென்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு மேபி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து எடுத்துங்க. ஒரு ஆட்டோமொபைல்ஸ் வந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு கார் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இல்லை அந்த காருக்கு தேவையான பார்ட்ஸ் சப்பார்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏர் மூலியமாகவும் சி மூலியமாகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அந்த ஏர் மூலியமாகவும் சி மூலியமாக வரும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு என்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இதுக்கான ஒர்க் வந்து என்னென்னா பண்ணுறது தான் என்னென்னா இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து என்னென்னா சொல்கிறாங்க. ஸோ நாமினேட்டட் கார்கோஸ் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு வந்து நான் பண்ணணும். ஸோ டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, ரயில், சி. ஓகேங்களா. ஸோ ரோடு மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சி மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்குள்ளேயும் பண்ணுறதும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் வந்து என்னென்ன இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க அந்த மெட்டீரியல் வந்து என்னென்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னல் சர்வீசஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்கு, ஷிப்பிங்கு அண்ட் கிராஸ் ட்ரேட், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து என்னென்னா இருக்காங்க. சில கம்பெனிஸ், சில ஆர்கனைசேஷன் வந்து இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐஏடிஏ, எஃப்ஐஏடிஏ, டபிள்யூசிஏ அப்படின்றத சொல்ல வராங்க. ஜஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏடிஏ அண்ட் எஃப்ஐடிஏ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடிஸ். ஓகேங்களா. ஸோ குளோபல் லெவலில் இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்வர்டர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டபிள்யூசிஏ அண்ட் ஜிஎல்பிஎன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் அப்படின்றத சொல்ல வராங்க. ஃப்ரைட் ஃபார்வர்டிங் குரூப்ஸ். ஓகேங்களா. அது வந்து எஃப்எஃப்ஐ சர்டிஃபிகேஷன் இவங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ எம்டிஓலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வந்து இவங்க வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட மேஜர் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இன்டகிரேஷன் அண்ட் ஆஃபரிங் பேப்பர் ஃப்ரீ டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகுது, இல்லை ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கான சப்போர்ட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க. ரியல் டைம் ஷிப்மெண்ட் மானிட்டரிங் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த மேஜர் பிஸ்னஸ் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 2025 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் கார்கோ வால்யூம்ஸ் நம்ம செக் பண்ணும்போது 66.86, அதாவது என்னன்னா 66.86 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து என்னன்னா இவங்க வந்து இது வரைக்கும் என்னன்னா ஷிப்மெண்ட் வந்து என்னன்னா கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஹியூஜ் நம்பர் அப்படின்றத சொல்ல வராங்க. ஜஸ்ட் ஒரு சில இமேஜஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். அந்த ஷிப்மெண்ட் ரிலேட்டடான சில இமேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மூலியமாக பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா சி மூலியமாக வந்து பண்ணுறது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அஃபிஷியல் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம்.
ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் இவங்க வராங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10 பெர் ஷேர்ல இவங்க வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ₹128லேருந்து ₹135 இவங்க என்ன பண்றாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு ₹111 வந்து 111 ஷேர்ஸ் வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 122 கோடியே 31 லட்சம் அளவுக்கு இவங்களுடைய இஷ்யூ சைஸ். அதில் 24 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவும், மீதி இருக்கிற 97 கோடியே ப்ளஸ் 88 லட்சம் வந்து ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வந்துட்டு வராங்க. இவங்க பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து என்னன்னா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் இவங்க லிஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அக்டோபர் 6ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ஆர் லேட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் வந்து தெரிய வந்துடும். அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து ஷேர்ஸ் வந்து டிமேட் வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா, அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் நம்ம அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் இன் சென்ஸ் அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ லிஸ்டிங் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு இவங்க வந்து லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட யூபிஏ மேண்டேட் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 29லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணாலுமே அன்னைக்கு ஈவினிங், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்க்கும்போது அக்டோபர் 3ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து மேண்டேட் வந்து பண்ணணும். ரீட்டைல் கேட்டகரியில் ₹17,985 மினிமம் இருந்தால் தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரியில் 1 லாட்டிலிருந்து 13 லாட் வரைக்கும், ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்டிலிருந்து 66 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 67 லாட்டிலிருந்து உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். இவங்க எவ்வளோ இன்வெஸ்டருக்கு வந்து என்னன்னா கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் கேட்டகரிக்கு ஆஸ் யூஷுவல் 35% அளவுக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. கியூபி கேட்டகரிக்கு 50%, என்ஐஐ கேட்டகரிக்கு 15% அளவுக்கும் இவங்க அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐபிஓட ஃபண்டமெண்டல்ஸ் கேபிஐ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.53%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 15.80%, டெட் பை ஈக்விட்டி 0.17, ரொம்பவே நல்லா இருக்குது. கடன்கள் இருக்குது, ரொம்பவுமே வந்து என்னன்னா ஒரு மேனேஜபிளான கம்மியான கடன்கள் வந்து இவங்களுக்கு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 12.68%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 4.49%, எபிட்டா மார்ஜின் 7.69%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.48 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கேபிஐலாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 27 கோடி, 10 கோடி, அதுக்கப்புறம் 21 கோடி அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் 33 கோடியும், இங்கே 27 கோடியும், இங்கே 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தோன்னா அந்த ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் ரீச் பண்ணலை. பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் தி ஃபோல்டு தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அசட்டும் பார்க்கும்போது 305 கோடி, 268 கோடி, 312 கோடி அளவுக்கு இவங்க வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.9லிருந்து 6.53 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. பிஇ ரேஷியோ 19லிருந்து 20.67 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇ ரேஷியோ வந்து என்னன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இருக்குது. ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ நம்ம வந்து ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் கிரே மார்க்கெட் பிரீமியம் 8.1% அளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு. நான் வந்து இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓஸ் இருக்குது. ஸோ 30 அன்னைக்கு இதனுடைய காம்படிஷன் வந்து எப்படி இருக்குது, ரீட்டைல் கேட்டகரியில் எத்தனை அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மினிமம் ஒரு 5% வரதுக்கான சான்சஸ் வந்து நான் செக் பண்ணுவேன். பட் இது வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணலாம் வேண்டாமா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.